அஸ்ட்ராலஜர்ஸ்லயே பிதாமகன் அவங்களே ஒத்துப்பாங்க. அஸ்ட்ராலஜர்ஸ் நான் சொன்னேன், அந்த மாதிரி ஒருத்தர் பார்க்கவே முடியாது. அவர் பேரை சொல்லி அவரோட உருவத்தை சும்மா விஷுவலைஸ் பண்ணாலே எல்லா விஷயமும் கண்டிப்பா கிளிக் ஆயிடும். அவர் நோவே சொல்ல மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில போலாம். 3வது வருஷம் வந்து திடீர்னு அவர் வந்து சிஎஸ்கேல கேம்ப்ல கூப்பிடுறாங்க. தோனியை போய் மீட் பண்றாரு. ஆனா நம்ப மாட்டீங்க, அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் 12 ஃபீல்ட்ல வந்து 19,000 ஷோ பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறகுதுன்றதுக்கு வசந்த காலம் வருமான்னு கேட்பாங்க. வசந்தன் காலம் இருந்தா நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஐயாவோட 71வது பிறந்த நாள் விழா. அவர் வந்து எராட்டிக் ஜீனியஸ். அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் என் லைஃப்லயே நான் பார்த்தது இல்ல. வசந்தன் இடத்துக்கு இன்னொருத்தர் வரவே முடியல இன்னி வரைக்கும். ஜோதிட துறையில் தன்னுடைய பெயரை பொன் எழுத்துக்களாக பதித்தவர் நெல்லை வசந்தன் சார். சாதாரண மனிதனுக்கும் சாதாரண பாமரனுக்கும் இந்த ஜோதிடம் உள்ள போய் ரீச் ஆயிருக்குன்னா நல்ல அப்பாவுக்கு மிஸ்டர் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து எங்களை ரொம்ப குளிர வச்சுட்டாரு. பிஹைண்ட் வுட்ஸ்ல நடந்த அந்த ஒரு வீடியோ இன்னுமே பரவலா போயிட்டு இருக்கு. எல்லாருமே பாருங்க. அப்படி ஒரு டாக் டு டாக் ரொம்ப நல்லா இருக்கும். பேசிக்கா நம்ம மனசுல தோன்ற கேள்விகளை அசால்ட்டா கேட்பாரு, அவரு அசால்ட்டா பதில் சொல்லுவாரு. பாஸ்கி சாரை பேச கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ட்ராலஜி கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சரியான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். நெல்லை வசந்தன் சார் வந்து ரொம்ப நாளா தெரியும், பல வருஷமா தெரியும். பட் ரொம்ப க்ளோஸ் ஆனது வந்து இந்த கோவிட் பீரியட்ல 21ல எப்போ 2 பேர் சந்திக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த பீரியட்ல தான் அவர் ரொம்ப க்ளோஸ் ஆனது. ஆனால் மாஸ்க் போட்டு தான் பேசுவோம். அவர் வந்து எராட்டிக் ஜீனியஸ். அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் என் லைஃப்லயே நான் பார்த்தது இல்லை. அதனால தான் இன்ட்ரோடக்ஷன்லயே அஸ்ட்ராலஜர்ஸ்லயே பிதாமகன் அவங்களே ஒத்துப்பாங்க அஸ்ட்ராலஜர்ஸ் நான் சொன்னேன். அந்த மாதிரி ஒருத்தர் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ப்ரிசைஸாக பர்ஃபெக்டாக ஒரு ஆள் பேர் டைம் பேர் எல்லாமே சொல்கிறது ஹேட்ஸ் ஆஃப். அண்டு அவரோட பழகி எனக்கே ப்ரெடிக்ஷன்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு கிரிக்கெட்டில் நீங்கள் யோசிச்சு, அவர் வந்து என்கிட்ட உனக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஏன்னா வினோதமான ஜாதகம், 1962ல் பிறந்திருக்க. ஒன்ஸ் இன் 33 இயர்ஸ் ஒரு விஷயம் ஃபினாமினன் நடக்கும். ஒரு 6-7 பிளானட் ஒரே வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாதகம் நீங்கள் எது எல்லாமே நடக்கும். உனக்கு என் வழியாக நான் சொல்லி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கஷ்டம் என்னன்னு கேட்டதுக்கு, முடி வளர்றது உன் தலையில் அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாரு. மீதி நிறைய அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு. அதாவது ஒருத்தர் எவ்வளோ பாப்புலர்னா, எம்எஸ்டி அப்படின்னாலே மகேந்திர சிங் தோனின்றது நமக்கு எவ்வளோ பாப்புலராக இருக்கு இல்லையா? அதுவும் கோவிட் பீரியட்ல எவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னா, மாஸ்க், சானிடைசர், டிஸ்டன்சிங் நாங்கள் அதில் எம்எஸ்டி இன்னும் ஃபேமஸ் ஆச்சு அப்போ தான். ஸோ நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கு ஒருத்தருன்ற மாதிரி அவர் நெல்லை கிட்ட வந்து அவர் பேரை சொல்லி அவரோட உருவத்தை சும்மா விஷுவலைஸ் பண்ணாலே எல்லா விஷயமும் கண்டிப்பாக கிளிக் ஆகிடும். அவர் நோவே சொல்ல மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில் போகலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல். அவருக்கு வந்து ஜோசியத்தோட அவரோட ஹாஸ்யம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ டிஎம்எஸோட பாட்டில் வந்து ஹாஸ்யம் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அவர் அடிக்கிற ஜோக் இப்போ யார்ட்டையா சொல்லுவார், அநேகமாக வர ஜூலை நீங்கள் கிளம்பி போயிடுவீங்க அமெரிக்காவுக்குன்னு. அப்படியா சொல்கிறீங்க, வேற என்ன தெலுங்குலையா சொல்லிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. அந்த குறுக்க அடிக்கிறார்ல கமெண்ட்ஸு ரொம்ப பிடிக்கும். என் சன் ராக்கிக்கு வந்து மோஸ்ட் எராட்டிக்காக ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று பண்ணார். இம்பாசிபிள். ஏன்னா இங்கே இருக்கிற லோக்கல் லீக்லேயே கிரிக்கெட்டில் அவனை ரொம்ப ட்ராப் பண்ணியிருந்தாங்க, யாருமே சரியாக எடுக்கல 11ல். அந்த சமயத்தில் தேங்க்ஸ் டு எஸ்பி சேகர் he went and met மிஸ்டர் வசந்தன் சார். அப்போது அவர் என்ன சொன்னார், ஒரு 2-3 வருஷத்துக்கு நீ கிரிக்கெட் சும்மா கேஷுவலாக ஆடினார். 27-28 வயசு உனக்கு வரும்போது ஒரு மெகா ஸ்டார், இன்டர்நேஷ்னல் ஸ்டாரை வெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், தட் இஸ் குஜராத் ஒரு பாம்பே பக்கம் போய் நீ அவரை சந்திப்பேன், அன்றைக்கி உன் லைஃப் மாறும்னு சார். யார் சார் சொல்லுவாங்க? 3வது வருஷம் வந்து திடீர்னு அவர் வந்து சிஎஸ்கேல கேம்ப்ல கூப்பிடுறாங்க. தோனியை போய் மீட் பண்றாரு. 3 வருஷமா தோனி அவனுடைய பர்த்டேயே ஹோஸ்ட் பண்றாரு பாஸ். இது எங்கேயா நடக்குமா பாஸ்? இது சான்ஸே இல்லை. அதனால ஏத்திஸ்டா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட வசந்தன் மேல நம்பிக்கை வந்துச்சுன்னா கடவுள் நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த மாதிரி ஒரு இப்படிப்பா இருந்தாலும் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு. ஸோ he was a doctor, he was a scientist, he was an astrologer, he was everything. அவர்கிட்ட போனா போறியா நமக்கு விஷயம் பிரச்சனையே இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீலை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர். அதனால் அவரை நான் நினைக்காத நாளே கிடையாது. ஸோ ரொம்ப சந்தோஷம். நான் லைஃப்பில் கிரிக்கெட்டில் ஆரம்பித்தேன். ரியலாக ட்ரை பண்ணணும்னு கிரிக்கெட்டில் ஆரம்பித்தேன். இந்தியா ஆட லெவல் வந்தேன். அப்புறம் என் கூட ரவி சாஸ்திரி, அசாருதீன், ஸ்ரீகாந்த்லாம் ஆடிந்தாங்க. அவங்களாம் இந்தியாவுக்கு ஆடினாங்க. அப்புறம் நான் இந்தியாவில் ஆடிந்தேன். தான் டிஃப்ரென்ஸ். ஏன்னா போலிங் போயிடுச்சு. இது என்னன்னு தெரியல, ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது. கிரிக்கெட் போலிங் போயிடுச்சு இந்தியா ஆட லெவல். ஆனால் நம்ப மாட்டீங்க, அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் 12 ஃபீல்டில் வந்து 19,000 ஷோ பண்ணிட்டேன் மீடியாவில், ரேடியோ, டிவி, ஸ்டேஜ் எல்லாத்துலேயும். ஸோ இது டெஃபினட்டாக ஏதோ ஒரு பவர் இருக்குது, நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ஏன் கிரிக்கெட் போனதுன்றதும் எனக்கு தெரியாது, மீதி ஃபீல்டில் நான் எப்படி வந்தேன்றதும் எனக்கு தெரியாது. அப்புறம் இவர் அனலைஸ் பண்ணி ரொம்ப நாளாக சொன்னார். இவர் கூட பழகி சில விஷயங்கள், தோனி திருப்பி கேப்டனாக வருவார், சாம்பியன்ஸ் ஆஃப் இந்தியா தான் ஜெயிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது நினச்சிப்பேன். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன்,
இந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு 100 எஸ்எம்எஸ், என்னப்பா ஜெயிப்போம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பிபி ஏறும், எனக்கு தூக்கமே வராது, ஏன்டா சொன்னோன்னு ஆயிடும். ஆனால் இவர் எல்லா விஷயத்தையும் உலகத்தில் எல்லாருக்கும் சொல்கிறாரு. அதில் 80 to 90% ஸ்ட்ரைக் ரேட் இருக்குன்றாங்க வசந்தன் சார். அப்போ எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருக்கணும், இன்டர்நேஷ்னல் ஜீனியஸ். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தான் நோபல் பீஸ் ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்கணும் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோ பெரிய டேலண்ட்டு. ஸோ அவர் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். எனி டே அவங்க ஃபேமிலி வந்து ஹட்ஸ் ஆஃப், அவங்க டாப் கிளாஸ் அவங்க. ஏன்னா அவங்க வந்து உலகத்துக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் ஒன்லி டூயிங் குட் டு தி ஹோல் வேர்ல்ட். ஸோ குளோபலி அவருக்கு வர வேண்டிய அவார்டு அந்த ஃபேமிலி கண்டிப்பாக வாங்க போகிறது. உங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறக்குதுன்றதுக்கு வசந்த காலம் வருமானு கேட்பாங்க. வசந்தன் காலம் இருந்தால் நீங்கள் சூப்பராக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வரிசையாக 3 புத்தகங்கள் இந்த வாட்டி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். விடாத கருப்பு அப்படின்ற புத்தகம், இங்கிலீஷ்ல த லார்ட் ஆஃப் கர்மா, கேள்வி பதில் 3 மற்றும் 4,